ஹலோ ஹாய் வணக்கம்ங்க. நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் யூடியூப் சேனல். அதுக்காக நான் சமையல் வீடியோ போட போகிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க. எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது ப்ரெட்டு உப்புமா பண்ண போகிறேன். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். சூடு ஏறுற வரைக்கும் நம்ம அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ப்ரெட்டை உதுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, இது தாங்க இதுக்கான தேவையானது. இப்போதைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா கோல்டு ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஏன் சேர்க்குறோன்னா ப்ரெட்டில் இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கலந்த சுவையாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கணும். தக்காளி மெல்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன் ப்ரெட்டை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மெதுவாக கிண்டணும். எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. யாருக்கு தேவைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு மஞ்சள் பொடி வேணாம், நாங்கள் மஞ்சள் பொடி போடுறதில்ல. சும்மா பிரட்டி எடுத்தாலே போதும். ஏற்கனவே ப்ரெட்டு வெந்து தான் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் லேசாக கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. ப்ரெட்டு உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரெட்டை உப்புமாவை சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.